சொற்பொழிவை நீரே எங்களுக்கு கொடுப்பீராக. நீர் பேசினால் இதயத்துக்கு இன்பமாயிருக்கும். நீர் பேசினால் எங்கள் ஆத்மா ஆவி கீழ்ப்படியும். நீர் பேசினால் ஆண்டவரே வழி திறக்கும். நீர் பேசினால் எதிர்த்த ஆவிகள் அடங்கி போகும். நீர் பேசுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லிட்டீங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அபிஷேகத்தின் மகிமை, அக்கினியின் மேன்மை. அபிஷேகத்தின் மகிமையும் அக்கினியின் மேன்மையும். கொஞ்சம் நீளமான செய்தியாகவே நான் சுருக்கமாக வேகமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். முதலாவது அபிஷேகத்தின் மகிமை. இந்த அபிஷேகம் என்ன செய்கிறது? இந்த அபிஷேகத்தினால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டாயிருக்கிறது? வேதம் சொல்கிறது கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர்னா யாருன்னா கர்த்தர் தான். கர்த்தர்னா யாரு? பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு. இந்த இயேசுனா யாரு? பரலோகத்தில் வீற்றிருக்கிற மகிமையின் பிதா. பிதாவே மறுரூபமாகி பூமியிலே மனுஷனை அவதரித்தார். அவரே பரிசுத்த ஆவியானவர் மத்தியிலே விளாவுகிறார். எல்லாமே தேவனுடைய ஈவு. இதை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை. பல காலங்களாய் பல எண்ணங்களாய் பல உபதேசங்களாய் இருக்கிறபடியால் அதை கேட்டு நாம் மிரண்டு போய்விட்டோம், பயந்து போய்விட்டோம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியானவர் தான். ஆனால் இந்த மூன்று பேரும் ஒன்றாயிருக்கிறோம் என்று இயேசு சொன்னார். We are all one. ஆகவே இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். எனினும் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பினார். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை என்னுடைய பிதா உங்களுக்கு அனுப்புவார். அந்த வார்த்தையின்படியே நமக்கு தேவன் தம்முடைய ஆவியை அனுப்பினார். நீங்கள் வாசித்தால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களிலே நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய் அல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. இந்த அபிஷேகம் நமக்கு போதிக்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. இந்த அபிஷேகம் நமக்கு வழிகாட்டுகிறது. இந்த அபிஷேகம் நம்மிலே நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு பூமியில வாழ்ந்தபோது சொன்னார், யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்றைக்கு உலகத்தில் பெரும் கூட்டம் பரிசுத்த ஆவியானவரை அறியவில்லை, பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சிலர் அவரை கூட சரியாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணம், இந்த வசனத்தின் துவக்கம் சொல்கிறது, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாது, அறியாது. உலகத்தின் மக்களால், உலகத்தை நேசிக்கிறவர்களால், உலகத்தை விரும்புகிறவர்களால், உலகமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவை தள்ளுகிறவர்கள், உலக சித்தத்துக்கு, உலக விருப்பத்துக்கு, உலக ஆசைகளுக்கு, இச்சைகளுக்கு, ஆசா பாசங்களுக்கு தங்களை வித்து போட்டவர்களால் ஆவியானவரை அறிய முடியாது. அதுதான் உலகம். அவங்களுக்கு எதெல்லாம் தெரிகிறதோ, எதையெல்லாம் படிக்கிறார்களோ, எதெல்லாம் பொருத்தமா இருக்கிறதோ அவரை ஆவியானவர் என்று நினைத்துக் கொள்கிறார்கள், சொல்லிக் கொள்கிறார்கள், நடந்து கொள்கிறார்கள்.
ஆனால் அப்படி அல்ல, ஆவியானவர் தனிப்பட்டவர். அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை போதிக்கிறவர், அவர் நம்மோடு பேசுகிறார், அவரே நம்மை உருவாக்குகிறார். அந்த ஆவியானவருக்கு செவி சாய்ப்போமானால் ஆவியானவர் நம்மை நடத்துவார். வேத வார்த்தைகளை நீங்கள் வாசித்தால் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, 7ஆம் வசனத்தில், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு சொன்ன வார்த்தைகள், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரா. நான் போவேனாகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். எவ்வளவு அழகா பேசுறார் பாருங்க. பிதா மாம்சத்தில் வெளிப்பட்டார், அவரை தூய இயேசு. இந்த இயேசு சொல்கிறார், நான் போவேன், போவேனாகில் சத்திய ஆவியானவர் வருவார். நானும் அவரும் ஒன்னா இருப்பேன்னு சொல்லல, நான் போவேன், அப்பொழுது அவர் வருவார். அவர் வந்தால் என்ன செய்வார்? அவர் வந்து உங்களுடைய பாவங்களை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை குறித்து, நீதியற்ற வாழ்க்கையை குறித்து, இனி வரப்போகிற நீதியை குறித்து நமக்கு உணர்த்துகிறதே ஆவியானவர் தான். அந்த வேலையை செய்யும்படிக்கு ஆவியானவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார். இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் நமக்கு அருளப்படும் பொழுது என்ன சம்பவிக்கும் என்பதை சொல்வதற்கு முன்பதாக, அப்போஸ்தலனாகிய பேதுரு 120 பேரோடு மேல் வீட்டு அறையிலே காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பலத்த காற்று முழக்கத்தோடு மேல் வீட்டு அறையிலே இறங்கி வந்தார். வேத வாக்கியங்களின் நிறைவேற பெந்தேகோஸ்தே நாள் என்ற நாள் வந்தபொழுது, பெந்தேகோஸ்தே என்று சொன்னால் அது ஒரு சபை அல்ல, 50 என்பது அதனுடைய அர்த்தம். 50வது நாள் இயேசு மரித்து பரமேறினி, 50வது நாள் பெந்தேகோஸ்தே என்று சொல்லப்படுகிற அந்த நாள் பரிசுத்த ஆவியானவர் பூமிக்கு அருளப்பட்டார். அதை பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், இந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர்ல 38ஆம் வசனத்தில் பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பேதுரு சொல்கிறார், அவர் பரிசுத்த ஆவியின் வரம், இட்ஸ் a gift of the Holy Spirit. நமக்குள்ளே இருக்கும்படி கர்த்தர் கொடுத்த ஒரு வரம், தேவன் கொடுத்த வரம். இந்த வரம் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணும் பொழுது ஏதோ குதிக்கிறோம், ஆடுறோம், ஓடுறோம், பாடுறோம், அப்படி அல்ல. 3 தினங்களுக்கு முன்பாக முதல் முறையாய் இந்த இடத்துல ஒரு போதகருடைய மனைவியை சந்தித்தேன். பரிசுத்த ஆவியானவர் அவரை தொட்டார். ஒரு நடக்கும், தொடுதல், அப்படியே அசைய சாயறாங்க. நான் நேற்று அவங்கள கேட்டேன், உங்க அனுபவம் என்னவாச்சு? அவங்க சொன்னாங்க, வீட்டிலெல்லாம் அந்த பிரசனம் அப்படியே கூடவே இருக்கு. வீட்டில் போனேன், வீட்டிலெல்லாம் அதே சமூகம், அதே பிரசன்னம் அப்ப கூடவே இருக்கிறார். சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க. வந்து வந்து போகிறவர் அல்ல, கூடவே இருக்கும்படிக்கு. இந்த கூடவே இருக்கிறவர் என்ன செய்கிறார்? இதனுடைய மகிமை என்ன? அபிஷேகத்தின் மகிமை. முதலாவது யாத்ராகம புத்தகம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தால் என்ன சொல்கிறது பாருங்கள். விளக்கெண்ணையும் அபிஷேகத்தையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களும் தூபத்துக்கு சுகந்த வர்க்கங்களும் ஏபோத்திலும் மார்பதக்கத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே. அவர்கள் நடுவிலே இவருக்கு ஒரு பெயர் உண்டு, விளக்கு எண்ணெய், the oil of light. விளக்கு எரிய வேண்டுமானால் எண்ணெய் அவசியம்.
நாம் ஒரு விளக்கு. தேவன் நம்மை ஒரு விளக்காய் இந்த பூமியில வைத்திருக்கிறார். நாம் எரிங்க வேண்டும், பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். இந்த விளக்குக்குள்ளே ஒரு தீபம் எரிகிறது. இந்த தீபம் எரிய வேண்டுமானால் அங்கே எண்ணெய் அவசியமாயிருக்கிறது. இந்த அபிஷேகம் ஒரு எண்ணெய்க்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பல விதங்களிலே வேதம் விவரத்தை சொல்லுகிறது. அவரை வான் புறாவாக சொல்லுகிறது, மேகமாக சொல்லுகிறது, பனியாக சித்தரிக்கிறது, மழையாக சித்தரிக்கிறது, அவரை தண்ணீராக சித்தரிக்கிறது, திராட்சை ரசமாக சித்தரிக்கிறது, பரிசுத்த ஆவியானவருக்கு அக்கினியாக சித்தரிக்கிறது, இங்கே எண்ணெயாக சித்தரிக்கிறது. அநேக விதமான பரிசுத்த ஆவியானுடைய வெளிப்பாடுகள் இருந்தாலும் எண்ணெயாய் அவர் வரும்பொழுது நம்முடைய விளக்கை ஏற்றுகிறார். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறேன், தேவரீர் என் விளக்கை ஏற்றுகிறேன். இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் என்னுடைய பாட்டின் ஞாபகம் வரும். அவங்களை அம்மாச்சின்னு கூப்பிடுவேன் நான். 71வது வருஷம் அவங்க மரித்து போயிட்டாங்க. இங்கே இருக்கிற நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டீங்க. அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, சாயந்தரமானா எங்கள் வீட்டில் ஒரு வேலை எனக்கு. அப்படின்னா எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது. சின்ன சின்ன விளக்குகள், பெரிய ஹாலில் ஒரு பெரிய விளக்கு, இவ்வளோ பெரிய சிமினி இருக்கும். அந்த தினந்தோறும் அந்த விளக்கை துடைப்பதும் எண்ணெய் ஊற்றுவதும், அந்த விளக்கை திரியை வெட்டி நிமிட்டி எடுப்பதும் என்னுடைய வேலை. அது சாயந்தரம் 4-5 மணிக்கெல்லாம் அதை செஞ்சிடணும். 6 மணி 6:30 மணி கொஞ்சம் இருட்டும் போது குரல் கேட்கும், மோகன் விளக்கேத்து அப்படின்னு. அப்போ என் வேலை நெருப்பு குச்சி கிழிச்சு அந்த விளக்கை ஏற்றுவேன். சின்னதாக ஏற்றி வைப்போம், வெளியே கூட தெரியாது. போக 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 விளக்கின் திரிய தூக்க மாட்டோம், விளக்கின் ஒளி பிரகாசமாய் மாறிக்கொண்டே இருக்கான். தேவனாகிய கர்த்தரும் நம்முடைய விளக்கை மெதுவாய் ஏற்றுகிறார். இன்னைக்கே திபு திபு திபுன்னு எரியாது, எரிந்தா ஒரே நாளில் எரிஞ்சு வெடிச்சிடும். இது எரிகிற தீபம் அல்ல, கர்த்தராகிய தேவன் நமக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றுகிறார். நாளாக 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 வருடங்களாக. நேற்று ஒரு போதகர் எங்களோடு பேசினார். ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற ஒரு தேவனுடைய தாசன் சொன்னாராம், கர்த்தர் ஒரு 40 வயசுக்கு மேலே தான்ப்பா எல்லாரையும் நல்ல பிரகாசமாக எரிய வைக்கிறார். வாழ்க்கையில் ஊழியத்தில் அதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது. சின்ன வயசானாலும், சின்ன வயசு சின்ன மனுஷனுக்குள்ள தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினாலும் 35-40 வயதாகும் போது அவன் வளர்ந்து ஆளாகிறான். மூளை வளர்ச்சி இருக்கிறது, வெற்றி தோல்வி தெரிகிறது, நன்மை தீமை அறிகிறது. அப்பொழுது அவனுக்குள்ளே அந்த விளக்கு அங்காமல் எரிய ஆரம்பிக்கிறது. இந்த விளக்கு எரிவதற்கு தேவன் தம்முடைய ஆவியை ஆகிய பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கிறார். சோத்திரம் சொல்லுங்க. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. நம்மளுக்கு நேரம் இல்லாதனால நான் வேகமாக சொல்ல போறேன். தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறார். God supplies all our needs. இந்த 1 ராஜாக்கள்ல தான் எலியா தீர்க்கதரிசியை நாம் பார்க்க முடிகிறோம். 17ஆம் அத்தியாயத்தில் அவர் இருந்தபோது அவர் ஒரு பெரிய தீர்க்கன். ஆனால் தீர்க்கனுடைய வாழ்க்கையில பெரிய வேதனை. அவர் இருந்த நாட்களிலே ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல தண்ணீரும் இல்லை, மழையும் இல்லை, பனியும் இல்லை. தண்ணீருக்காக ஜனங்கள் அலைந்து திரிந்தார்கள். புல்லு கூட இல்லை மிருக ஜீவன்களுக்கு கொடுப்பதற்கு. இப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய எலியாவை போஷித்தார். தாகம் மழையை கொண்டு வந்தது, இறைச்சியை கொண்டு வந்தது. தண்ணீருக்காக ஒரு ஆற்றின் அருகே போய் உட்கார்ந்திருந்தார். நாள் வந்தது, காகமும் நின்றது, அப்பமும் இல்லை, இறைச்சியும் இல்லை. ஓடி வந்த தண்ணீரும் வற்றி போனது, காய்ந்து போனது. இப்போது கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது தீர்க்கதரிசி, நீ எழுந்து சாரிபாத் ஊருக்கு போ,
அங்கே ஒரு விதவைக்கு உனக்கு போஷிக்கும்படி கட்டளையிட்டேன். அங்கே போனார். அந்த விதவை 2 விறகு பொறிக்கிறா. இருக்கிறது கொஞ்சமாவு கொஞ்சம் எண்ணெய். ஆனால் அந்த கொஞ்சம் எண்ணெய் பெருக்கி எடுத்து அந்த ஸ்திரீயும் அவள் பையனும் இந்த தீர்க்கதரிசியும் பஞ்சம் தீரும் காலம் மட்டும் சாப்பிட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பஞ்சகாலமானா என்ன, காஞ்சி போன நேரமானா என்ன, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்தால் உங்களை போஷிப்பா. அல்லேலூயா சொல்லுங்க. ஊழியத்துக்கு வந்த நாட்களிலே எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான காலம். பணமும் நெருக்கம்தான். அந்த நாட்களில் உபாசித்து ஜெபித்து கொண்டிருந்த நாட்கள். ஒரு நாள் அடைமழை காலம், வெளியே கூட போக முடியாது. பாஸ்டர் சொன்ன, ஆல்பர்ட் சொன்ன மாதிரி சைக்கிள் தான் இருந்துச்சு. எனக்கு கூட சைக்கிளை மெச்சிட்டு போகணும், கடைக்கு போகணுன்னா கூட. ஆனால் என் மனைவி சொன்னா ஒரு நாள், எப்பா இந்த மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல, இந்த மழைக்கு அதுவும் நல்லா கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்கும். என் மனைவி நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க. நாக்கு ருசியாக தான் இருந்துச்சு. இப்போ இந்த மழையில் போய் எங்கே மீன் வாங்குறது? மழை காலத்தில் படகுகள் மீன் பிடிக்க போகாது. எங்கே போகிறது? அப்படியே வீட்டில் உட்காந்துருந்தான். சாயந்தரம் ஆனது. என் மனைவி திடீர்னு ஓடி வந்தா, இங்கே வாங்கலேன்னு வேகமாக கூப்பிடுறாளே. வெளியே போனேன். எங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன தொட்டி, எங்கள் வீட்டிலேயே கட்டி இருக்கிற சிமெண்ட் தொட்டி. அந்த தொட்டியில் மழை நீர் ததும்பி வழிஞ்சு ஓடுது. உள்ள பாருங்கண்ணா, இதான் தெரியுதா வெளியே தண்ணி தானே வழிஞ்சு ஓடுது. உள்ள பாருங்க. உள்ள பார்த்தா ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்கு. என்னடா பிளாஸ்டிக் கவர்? அதை எடுத்தா அதில் நல்லா பெரிய பெரிய மீன் இருந்தது. புது மீன், ஒரு 7-8 மீன் இருக்கும். எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா எங்களுக்கு தெரியல. மீன் எடுத்துன்னு வந்து தண்ணிக்குள்ளே நான் போட்டு போவாங்களா மழை காலத்தில். எங்கடா வந்துச்சு? இப்படி பார்த்தா மேலே ஒரு காக்கான்னு கத்துது. காக்காவோ குருவியோ மீன் வந்துடுச்சு. அன்னைக்கு எங்கள் வீட்டில் திருப்தியான மீன் குழம்பு. மீன் குழம்புனா கை தட்டுறத பாரு. நீ தான் கத்துன, நான் பாரு சொல்றதுல கூட இப்படி ஒரு ரகசியம் இருக்குது போலதான். எல்லாம் மீன் குழம்பு சாப்பிட்ற நாக்கெல்லாம் ஒழுகுது பாரு. ஆமா, நீங்க 3 நாள் மரக்கறி போடுவீங்க, நாங்க மீன் குழம்பு நினைக்காம எங்க போவோம்? இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி எங்களுக்கு இறைச்சி வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God will supply all your needs. 3வது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். போதும். கடன் கொடுத்தவன் இப்போது என்னுடைய 2 குமாரர்களையும் அடிமையாக்கி கொள்ள வந்தான். அப்ப கடன் அடிமைப்படுத்தும். நல்லா கவனிச்சுக்கணும். நான் நேற்று கூட சொன்னேன், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கினா என்ன செய்யும்? தீர்க்கதரிசியின் குடும்பத்திலே அடிமைத்தனம் வந்துடுச்சு. காட் சர்வன்ட்ஸ் அப்படி ஆரம்பத்தில் அப்படி தானே போட்டுருத. உமது அடியான் என் புருஷன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய தீர்க்கதரிசி வீட்டிலே கடன் வந்துடுச்சு பாருங்க. அப்ப கடன் வாங்கினா என்ன நடந்துச்சு? அவனும் செத்தான். அதை கவனிக்க மாட்டீங்களே. கடன் சாவை கொண்டு வருகிறது. தீர்க்கதரிசியா வாழ்ந்திருக்கலாம்ல, அவரு செத்துட்டாரு. தேவ பாதுகாப்பு இல்லை. 2வது பிள்ளைகளும் அடிமைத்தனம். இந்த ஸ்திரீ அழுகிறாள். எலிசாவிடத்துல வந்து கெஞ்சுறாள். எலிசா சொல்றாரு, உங்க வீட்டில் என்னமா இருக்கு? எண்ணெய் இருக்கு. ஒரே ஒரு குடை எண்ணெய், ஒரு குடை எண்ணெய் இருக்குப்பா, வேற எதுவுமே எனக்கு இல்லை. அந்த தீர்க்கதரிசியின் மனைவிக்கு எண்ணெயினுடைய மேன்மை தெரியல, எண்ணெயினுடைய மகிமை தெரியல. நிறைய பேருக்கு அப்படி தெரியறதில்லை.
நேற்று என்னுடைய மனைவி சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வைராக்கியம் இல்லை, இயேசுவை தெரியல, எப்படி வாழுதுன்னு தெரியல. ஒரு பிராமண குலத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி வைராக்கியமா, வேலை போனாலும் பரவாயில்ல, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வைராக்கியம், அதுதான் ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல். நம்ம இருக்கிறவனுக்கு தெரியல, வந்தவனுக்கு தெரியுது. தேவ பிள்ளைகளாகி நமக்கு அது தெரியணும், சத்தியத்தை நல்லா கவனிக்கணும். முடிஞ்ச பேருக்கு வந்து ஜெபம் பண்ணு, பேய் பிடிச்சுன்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், உங்களை தான் சொல்கிறேன், அவங்கள இல்லை. நீங்கள் தானே பார்த்துன்னு இருக்கீங்க என்ன வீடியோவில், கவனிச்சு கேளுங்க. அங்கே எங்கேயும் ஏன் பார்த்துன்னு இருக்கீங்க? கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கணும், கேட்கணும், இதயத்துக்குள்ள கொண்டு போகணும். அதுதான் விடுதலையை கொண்டு வரும். சோத்திரம் சொல்லுங்க. Glory to Jesus. இப்போ கடன் ஏன் வருது, சாவு ஏன் வருது, நிறைய தற்கொலைகள் இன்றைக்கு எதனால? கடன். பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாங்க, கணவன் மனைவி இருவரும் நன்றாய் சம்பாதிக்கிறார்கள். லட்சக்கணக்கான ரூபாய்கள் சம்பாதித்தும் அதை விட லட்சக்கணக்கான வட்டி கட்ட வேண்டியது இருக்கிறது. வட்டி குடி மாதிரி இது டி, எல்லாம் டியும் ஆபத்து தான். டியில் டெவல் இருக்குதோன்னு தெரியல, அதில் டிவினிட்டியும் இருக்குது. நம்ம அதை விட்டுட்டோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கடன் வாங்காதீங்க. இந்த புது வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இது ஒரு ஜூப்ளி இயர். 25 வருஷம் இல்ல, 25 ஜூப்ளின்னு சொல்லுவாங்க, சில்வர் ஜூப்ளி. கல்யாணமாகி 25 வருஷம் என்ன செய்வாங்க? சில்வர் ஜூப்ளி கொண்டாடுவாங்க. இந்த வருஷம் இந்த 21வது நூற்றாண்டு தொடங்கி 25 வருஷங்கள் ஓடிச்சு. இப்போதான் தொடங்கின மாதிரி இருக்கு. மில்லினியம் அப்படி சொன்னா 25 years of run. இந்த 25 ஜூப்ளி இயர். ஜூப்ளி வேதத்துல ஜூப்ளி என்று சொன்னால் விடுதலையின் ஆண்டு. ஜூப்ளி என்ற வார்த்தைக்கு விடுதலை என்று பொருள் உண்டு. கர்த்தர் உங்களை விடுதலையை ஆக்குவாராக. கடன்ல இருந்தும், சாபங்கள் இருந்தும், போராட்டங்கள் இருந்தும் விடுதலை வேண்டும். சோத்திரம் சொல்லுங்க. நிறைய பேர் நினைக்கிறோம், சபையில வந்தா, கூட்டத்தில் வந்தா, இப்படிப்பட்ட நல்ல கூட்டங்களில் வந்து உட்கார்ந்துட்டா, 3 நாள் இங்க இருந்துட்டா, உபவாசமே எடுத்து சாப்பிடாமே இருந்துட்டா நல்ல இடம் இல்ல. சத்தியத்தை நீங்கள் அறியணும், சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும். கடன் வாங்கினால் சாவு வருகிறது. பிள்ளைகள் கூட அடிமைப்பட்டு, இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் ஏன் அடிமைப்படுறாங்க? ஏன் பிள்ளை எங்க அடிமைப்பட்டிருக்கான்னு சொல்றியா? ஏன் போதைக்கு அடிமைப்பட்டிருக்கான்? ஏன் கஞ்சாவுக்கு அடிமைப்பட்டிருக்கான்? ஏன் உன் பொண்ணு டிவிலேயே அடிமைப்பட்டு உட்கார்ந்துருக்கு? படிக்காம அடிமைப்பட்டிருக்கு, இஷ்டம் போல தெரியுது, கேட்க மாட்டேங்குது. எல்லா அடிமைக்கு காரணம் நீ எங்கேயோ சிக்கிட்ட. நீ ஊழியக்காரியா இருக்கலாம், வாரம் வாரம் 4க்கு 4 நான் ஊழியத்துக்கு போறேன் பைபிளை தூக்கிட்டு சுத்தலாம். யார் வானான்னு சொன்னா சுத்து, ஆனா சிக்காத. சிக்கல் வந்தால் அங்கே விக்கல் வரும், விக்கல் வந்தால் வாந்தி வரும், வாந்தி வந்தால் மரணம் வரும். ஹலோ, வாழ்க்கையை கவனித்து பாருங்க. இங்கே வேதம் சொல்கிறது, இவர்கள் சாவை பார்த்தார்கள், பிள்ளையின் அடிமைத்தனம் வந்தது. எலிசாவின் இடத்துல கெஞ்சுகிறாள், ஐயா இறங்குங்க, எனக்கு ஒரு குடம் எண்ணெயை தவிர எதுவும் இல்லை. அவர் சொன்னார், போ கதவை போட்டு, உன் எண்ணெய் அது அதிகரிக்க வேண்டுமானால் கதவை பூட்டு. லாக் யுவர் டோர். கதவை பூட்டுவது என்று சொன்னால் ஜெபம் வாழ்க்கையை காட்டுவது. வேதம் சொல்லுகிறது, உன் தலைக்கு எண்ணெய் பூசிக்கொண்டு போய் உன் கதவை தாழ்விட்டு கொண்டு கதவை போட்டு அழுது ஜெபம் பண்ணு. இயேசுவை கூப்பிடு. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள். அவர் என்ன செய்யணும்னு சொல்லாது. நிறைய பேர் இன்னைக்கு இயேசுக்கு தான் ஆலோசனை சொல்றாங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த எண்ணெய் பெருகினால் கடன் தீரும். அல்லேலூயா சொல்லுங்க.
அப்போ அபிஷேகம் பெருகணும். ஓ, அபிஷேகம் பெருகி விழுந்தே கிடக்கிறேன், அது வேற. அபிஷேகம் பெருகினால் அறிவு பெருகும், ஞானம் வளர்ந்துடணும். ஞானம் வளர்ந்தால் தவறு தெரியும், எங்கே மாட்டினோம் என்று தெரியும். நீயும் கடன் வாங்காதிருப்பாயாக. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அம்மா அதுக்கப்புறம் போய் கடன் வாங்கியிருக்குமா? வாழ்க்கையில பெரிய கோட்டீஸ்வரியா மாறி இருப்பா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தை வாசிங்கள். வேதம் சொல்லுது, சங்கீதம் 23:5, நம்முடைய சத்துருக்கு விரோதமாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறார். தலைக்கு எண்ணெயை வாக்குறார். இந்த எண்ணெய் என்ன செய்கிறது என்றால் சத்துருவை நம்ம விட்டு விலக்கும். ஒரு உதாரணத்தோடு நான் அடுத்த குறிப்புக்கு போகிறேன். ஆடுகளுக்கு எண்ணெய் போடுவார்கள். ஆடுகளை மேய்ப்பர்கள் தங்களுடைய குப்பியில எண்ணெய் வைத்திருப்பாங்க. எதற்கு? ஆடுகள் மேல் எண்ணெயை பூசுவதற்கு. எதற்கு ஆடுகள் மேல் எண்ணெய் போடுகிறார்கள்? ஆடுகளுக்கு ஒரு விதமான வண்டுக்கள் அல்லது உனி வந்து சேரும். அந்த உனி ஆடுகளை காயப்படுத்தும், குறிப்பாக தலையில. நாய்க்கு உனி ரொம்ப எங்க இருக்கும் தெரியுமா? அதனுடைய காதுல, இல்லைன்னா பாதங்களுடைய இடுக்குல. அதனால எடுக்க முடியாது, எல்லாம் கடிச்சே துப்பிடும், அது எடுக்க முடியாது. ஆகவே ஆடுகளுடைய தலையில இந்த உனி அதிகமாக இருக்கும். அது கடித்து மூளைக்குள்ளே செல்லும். இன்னைக்கு நிறைய மூளைக்குள்ள தான் செல்லுது, செல்லு மூலமா செல்லுது. பார்த்து 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 பாஸ்டர் சொன்னாரு, ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஷாட் மாதிரி சிக்ஸருக்கு போயிடுவேன், நீ ஷார்ட் ரீல்ஸ் பார்க்காதீங்க அப்படி சொன்னார். இங்க ஓட விட்டுட்டு போயிடாதீங்க, பார்க்காத சோத்திரம் செல்லுங்க. அல்லேலூயா. என்ன நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு 5000 பேர் ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறீங்க, ஒன்று கூட போட மாட்டீங்களே? ஏன் போட மாட்டேன்? இந்த சனி நான் திறக்க மாட்டேன். அதுக்கு பேர், நான் வச்சுக்கிற பேர், நீங்கள்லாம் ஃபேஸ்புக்குன்னுங்க, நான் மூஞ்சி புக்குன்னு சொல்லுவேன். ஃபேஸ் தான் அதுக்கு பேர். அது ஒரு மூஞ்சி புக்கு. அதை பார்த்தா அதில் கண்ட குறுப்பையும் இருக்கும், கண்ட மூஞ்சும் இருக்கும். அதனால் அதை நான் அன்இன்ஸ்டால் பண்ணி ஓரம் வச்சிருவேன், தேவையான போஸ்ட் பண்ணுவேன். இப்போ எல்லாம் நம்ம செய்யணும். we have to do. கர்த்தர் வந்து கைப்பிடிச்சு தள்ள மாட்டார். உன் செல்லை எடுத்து அவர் தண்ணி பார்க்க மாட்டார். இட்ஸ் நாட் so சீப். நீ தான் உன் செல்லை மாற்றணும். சோத்திரம் சொல்லுங்க. சில பேர் பெரியவங்க ஒரு பட்டன் செல் வச்சிருப்பாங்க. ஐயோ, அது எவ்வளோ நல்லது, எத்தனை உணிகளை நம்ம கிட்ட இந்த தீக்கிடும் தெரியுமா? அது பட்டன் செல்ஸ்ல இந்த கன்றாவிலாம் வராது. திரும்பியும் சொல்லுவோம் அப்படின்னு நினைச்சா நல்லதுதான். வாட்ஸ்அப்பு என்ன பண்ற, அதுதான் உன்னுடைய ஆப்பு. வாட்ஸ்அப், வாட் இஸ் ஆப்பு, அதுதான் அதனுடைய வார்த்தை. வச்சுட்டாண்டா நமக்கு பிசாசு வேட்டு. மனம் திரும்பு. வேதம் சொல்கிறது, நம்முடைய சத்துருடைய கைகளிலிருந்து நம்மை கர்த்தர் விடுதலையாக்கும்படி தலைக்கு எண்ணெயை கொடுக்கிறார். அதுதான் மகிமை. சங்கீதம் 133 1-3 வாசித்தால், கர்த்தர் உனக்கு உண்டானதை எல்லாம் ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கெல்லாம் தெரிஞ்ச சங்கீதம் அது. அது ஆரோனுடைய சிரசிலே ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில இறங்கி அவனுடைய அங்கில இறங்குகிறதான நல்ல தைலத்துக்கும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கி வருகிற பனிக்கு ஒப்பா இருக்கிறது. ஓ, என்ன அருமையான வார்த்தைகள். சின்ன வயசுல மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு நண்டு குழம்பு சாப்பிட்டேன் நான். அது வரைக்கும் கொடுக்கல. இது ஒரு அருமையான சத்தியம். அதனால தான் இன்னைக்கும் மனப்பாடமா சொல்றேன். இந்த எண்ணெய் நமக்கு மாத்திரம் இல்லை, சுத்தியும் ஏர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கி வருகிற பனிக்கு ஒப்பாயிருக்கும். உன் குடும்பத்து மேலே, உன் வீட்டார் மேலே,
நானும் என் வீட்டாருமோ வென்றால் பாடிட்டா போதாது, அதுக்கு வாழ்க்கை வேணும், என்னை அவசியம், அது ஒரு மகிமை. நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்பொழுது சங்கீதம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசித்தால் நம்முடைய விசுவாசத்துக்கு இந்த எண்ணெய் அவசியமா இருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை விருத்தி செய்கிறது, வர்த்திக்க பண்ணுகிறது, நமக்கு வல்லமை கொடுக்கிறது. இட் கிவ்ஸ் பவர் டு அவர் ஃபெய்த். விசுவாசம் நிறைய சமயம் சோர்ந்துடும், விசுவாசம் அப்படியே தளர்ந்துடும். ஆமா போ அப்படி சொல்லும். என்னப்பா ரொம்ப விசுவாசியா இருந்தியே இப்படி ஆயிட்டியே அப்படின்னு கேட்டா பவர் கம்மி ஆயிடுச்சு. இந்த அபிஷேகம் நம்முடைய விசுவாசத்தை தூக்கி நிறுத்தும், எல்லாம் முடியும் அப்படி சொல்லலாம். நேற்று யாரோ பிரசங்கத்தை மனைவி தான் நினைக்கிறேன், முதல் முறை போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாரு, ஆண்டவரே இந்த 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 வியாதி என்னை விட்டு நீங்கட்டும். போய் ஸ்கேன் பண்ணாரு, ஸ்கேன்ல என்ன காமிச்சது? வியாதியை காமிச்சது. திரும்பியும் போய் ஜெபம் பண்ணாரு, போய் ஸ்கேன் எடுத்தாரு, திரும்பியும் வியாதி காமிச்சது. டாக்டர் மூஞ்ச காமிச்சாரு. மீண்டும் போன ஸ்கேன்ல வியாதி இருந்தது. டாக்டருக்கு கோபம், அவனுக்கு கோபம் தான், உனக்கு என்ன துட்டு கொடுத்துக்கிறது நீ? புரியுதா உங்களுக்கு? அவன் கோபப்பட்ட உங்களுக்கு என்ன சொல்றேன்? ஸ்கேன் துட்டு கொடுத்தேடியா? கர்த்தர் மேல் நம்பிக்கை, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், ஜெயம் செய்வார். யாரு விசுவாசி? யாரு விசுவாசி? பலமுள்ளவன் தான். விசுவாசத்துல பலமுள்ளவன் தான் விசுவாசி. மற்றதெல்லாம் வெறும் வேசி. சும்மா வாழ்க்கையில கர்த்தரை பத்தி பேசியே காரியத்தை முடிச்சிருவான். அவனுக்கு ஒரு நம்பிக்கை பாருங்க. பாலியாங்கி சோகட்ட ஒரு அம்மா வந்துச்சான், அதுக்கு தொண்டையில கேன்சர், இவ்வளவு பெரிய கட்டி. ஐயா என் தொண்டையில கட்டி பேச முடியல, இது கத்துறது அவரு கேட்க மாட்டேன், சத்தம் வரல, கேன்சர், த்ரோட் கேன்சர், என்ன செய்யறது? அவர் சொன்னாராம், போய் ஒரு நோட்டு வாங்கினுவா, ஒரு பென்சில் வாங்கினுவா. என்ன அந்தாள் சோம் ஒன்று போனால் நோட்டம் பென்சிலை வாங்கினுவார் சொல்கிறாரு. நோட்டு புக்கம் பென்சிலை வாங்கின்னு வந்துச்சு. அவர் சொன்னாரா, பின்னால் ஜெபமலை இருக்குது, அவங்க ஜெபமலை வச்சுருக்காங்க, நீங்கள் என்ன வச்சுக்கிறீங்க? வீட்டில் பின்னால் என்ன வச்சுக்கிறீங்க? வீட்டுக்குள்ளே ஒரு ஜெபமலை வைங்க, வீட்டுக்குள்ளேயே ஒரு ஜெபிக்கிறதுக்கு ஒரு இடம் வைங்க, கர்த்தரை தேடுறதுக்குன்னு ஒரு இடம் வைங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜெபமலையில போய் வேத வசனம் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமானேன் சொல்லிக்கினே எழுது. 5000 முறை எழுதினார், 5000 டைம்ஸ். ஒவ்வொரு முறையும் பை ஸ்ட்ரைப்ஸ் ஐ அம் ஹீல்ட், சத்தமா சொல்லணும், எழுது எழுதி எழுதி சொல்லுன்னு. இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, எனக்கு தொண்டையில் கேன்சர், இந்த ஆள் எழுதுன்றாரு. இருந்தாலும் வேற வழி இல்லை, டாக்டர் சொல்லிட்டான் பிழைக்க மாட்டேன் போயிடு. அந்த அம்மா தனக்கு உண்டானதெல்லாம் விற்று செலவு பண்ணாலும் கடைசியில் மருத்துவர்னா சொல்லுவார் தெரியுமா, நோ ஹீலிங், சாரி. அந்த மாதிரி இந்த அம்மாவுக்கு நடந்தது.
அந்த மாதிரி ஐ எம் ஹீல்ட் பை யுவர் ஸ்ட்ரைப்ஸ், பை ஸ்ட்ரைப்ஸ் ஐ எம் ஹீல்ட் எழுதி 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 சொல்லுச்சு. 5000 முறை எழுதிச்சு சொல்லுச்சு. சொல்ல முடியாத வார்த்தை தான், சத்தம் வராது, சொல்லுச்சு. 5000 முறை எழுதினோடனே அது கோவம் வந்துச்சு. 5000 டைம்ஸ் இந்த ஆள் என்னை எழுத வச்சுட்டார் இந்த வியாதி நேரத்தில். நான் போய் அந்த பாஸ்டரை பார்த்து நான் சத்தம் தான் போட்டேன். அது வந்துச்சு, கதவு திறந்துக்கின்னு, பாஸ்டர் இத்தனை நாள் நான் சாப்பிடல, இந்த மலையில உட்கார்ந்து 5000 முறை எழுதியிருக்கேன், இப்ப சொல்லு எனக்கு ஜெபம் பண்ணினார். நான் முதல் முறை வரேன்னு ஜெபம் பண்ணல, 2வது முறை வரேன் ஜெபம் பண்ணல, now you pray அப்படின்னு கத்துச்சான். அவர் சொன்னார், நான் உனக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? போய் டாக்டர் கிட்ட பாரு. எப்படி சொல்றீங்க? வரும்போது சத்தம் போடாத வந்த, இப்ப சத்தம் போடுறிய. வரும்போது சத்தம் இல்லை உனக்கு, இப்ப சத்தம் போடுறியம்மா. அப்பதான் பார்க்குறது, ஆமா சத்தம் வருத்தியவா. டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன், ஸ்கேன் எடுத்து ரிப்போர்ட் நார்மல். சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ அது நம்பல. அடுத்த வாரம் போய் திருப்பி எடுத்துச்சு, நார்மல். விசுவாசி அவன் தான். எனக்கும் இப்படி நடக்கும். ஒரு முறை எனக்கு மஞ்சள் காமலை வந்தது. எங்கே பார்த்தாலும் மஞ்சளாக இருக்கும். காமலைக்காரனுக்கு எல்லாம் மஞ்சள். இப்போ கூட நிறைய மஞ்சள் தெரியுதுங்க. காமலையோ பாமாலையோ மஞ்சளாக தெரிஞ்சுது. டாக்டர்கிட்ட போனேன், மருந்து கொடுத்தாரு, சரியா போச்சு. ஆனால் எனக்கு பார்த்தா மஞ்சளாக தெரியும். நான் போய் டாக்டர் மஞ்சளாக தெரியுது, எனக்கு வந்து கொடு. அவர் போய் இன்னொரு முறை டெஸ்ட் எடுத்துகிட்டு போப்பா. அப்போல்லாம் 5 ரூபா டெஸ்ட், 5 rupees. உடனே அவன் டெஸ்ட் பண்ணிட்டு நார்மல். டாக்டர் நார்மல்ப்பா போ. ஒரு வாரம் போட்டு திருப்பி போனேன், மஞ்சளாக தெரியுது, டெஸ்ட் எடுக்கிறேன். இல்லை மோகன், யூ ஆர் ஆல் ரைட். இல்லை இப்போ பார்த்துட்டு வரேன். சரி ஏற்றி கொடுத்தாரு. அங்கேயே உள்ளே பார்த்தா அதில் நார்மல். டாக்டர் சொன்னார், நான் தான் சொல்லிட்டேனே நார்மல். வீட்டுக்கு வந்தால் மஞ்சளாக தெரியுது. மனைவி முகத்தை பார்த்தா மஞ்சளாக தெரியும், அது மஞ்சளாக தான் இருக்குது. நோவில் கண்ணவனுக்கு என்ன பண்ணுறது? இப்போ நான் டாக்டர்கிட்டே போகல, நேராக டெஸ்ட்டுக்கு போனேன். இந்தாயா எனக்கு மஞ்சள் காப்பில் டெஸ்ட் பண்ணேன். அவனுக்கு நான் 5 ரூபாய் வாங்கி உள்ள போட்டேன், டெஸ்ட் பண்ணேன். இப்படி ஒரு 10 முறை பண்ணியிருப்பேன். டாக்டருக்கே ஒரு நாள் சிரிப்பு வந்துச்சு. எத்தனை முறை பண்ணுவேன் நீ? யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். இப்படித்தான் விசுவாசி. கர்த்தர் சுகம் கொடுத்தாலும் இந்த பூஜாரி விசுவாசி இருக்கான் பாரு, நம்ப மாட்டான். கர்த்தர் உன்னை சுகமாக்கி இருக்கிறார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த 3 நாள் உன் பேய் பிசாசெல்லாம் ஓடி போச்சு. 3 நாள் உன் வியாதியெல்லாம் கரைஞ்சு போச்சு. இருக்குது இருக்குது இருக்குதுன்னு சொல்லாத, போச்சு போயந்தி, எல்லாம் முடிந்தது. ஆமென் சொல்லுங்க. அந்த காலத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லுவோம், நீங்கள்லாம் அமிர்தாஞ்சன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை நம்முடைய அமிர்தாஞ்சன் இயேசு மேலே வைக்கல. இது வந்து வலி நிவாரணியா? அட என்ன நீயோ நீ வலி நிவாரணி கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல, தைலம் போட்டே நல்லா பெட்டராக இருக்குது. ஒரு ஊழியக்காரன் கத்தி ஜெபம் பண்ணியிருப்பான், இந்த ஆள் பண்ணால் சரியில்லை, அங்கே போய் பண்ணிக்கலாம், இன்னொரு முறை பண்ணு பாஸ்டர் அப்படின்னா. யூ ஹாவ் ஃபெய்த் ஆன் அமிர்தாஞ்சன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருங்க. இந்த நம்பிக்கையும் இந்த சுகத்தையும் இந்த ஆவியானவர் தான் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணெய் சுகத்தை கொண்டு வருகிறது. இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20-24 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, வழியில் போன அந்த சமாரியனுக்கு ஒரு அற்புதமான சுகம். அந்த சமாரியன் என்ன செய்தார்? எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன கொண்டு வருது? சுகத்தை கொண்டு வருது. உங்களுக்கு தெரியுமா, சத்திரக்காரங்கிட்ட போய் கொடுத்து இவனை சுகமாக்குன்னு சொல்ல, பராமரி, அவ்வளோதான், டேக் கேர். ஏன்னா அந்த எண்ணெயும் திராட்சை ரசம் போகும்போதே சுகமாக்கிடுச்சு அவனை. God is a healer. The anointing does the healing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க.
ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு முறை டைஃபாய்டு வந்துச்சு எனக்கு. என்னை பற்றியே வருது, என்னன்னு தெரியல. போய் மருந்துலாம் சாப்பிட்டேன், நல்லா ஆகல. ரிலாப்ஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு போச்சு, இனி தேர மாட்டோம். போயிட்ட கேஸ். என்ன கேஸு? போயிட்ட கேஸ். செத்து போயிடுவேன். என் பையன் ரொம்ப சின்ன பையன், மூத்த பையன் 8 மாதம் நினைக்கிறேன். தனியாக ஒரு நாள் மதியானம் உட்காந்து அழுகிறேன். என் மனைவி தூங்கி கொண்டு இருக்கிறார். எங்கள் அப்பா வெளியில் தூங்குறார். மத்தியான நேரம் எனக்கு சாப்பாடு எடுக்கலை, சாப்பிட பிடிக்கவே இல்லை. சாப்பாடு கொடுத்தோம், வேண்டாம். பல நாட்கள் அப்படி இருந்தது. என் மனைவி அப்படி பார்த்தேன், தூங்குறான். என் குழந்தை நிம்மதியாக தூங்குது. என் மனைவி பார்த்து சொன்னேன், ஹலோ, இன்னும் சின்ன நாளில் புருஷன் இல்லாத ஒரு பொம்பளையா நீ இருக்க போற, செத்துருவேன், அவ்வளோதான். நீ புருஷன் இல்லாமல் ஒருத்தையா இருக்க போறமா. என் குழந்தைய பார்த்து சொன்னேன், சன், தகப்பன் இல்லாத பிள்ளையா இந்த வயசுலயே நீ மாற போற, செத்து போறடா, நான் செத்து போறேன்டா அப்படி சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ எனக்கு ஒரு எண்ணம், ஏன் இந்த வியாதி இந்த சின்ன வயசுல எனக்கு கொல்லுது? 25 வயசு. அப்போ எனக்கு 25 வருஷம் வயசு. எனக்கு இந்த சின்ன வயசுல ஏன் இப்படி சாகணும்? செத்து போவேன்ற எண்ணம் எனக்கு வந்துடுச்சு. அப்போ ஆண்டவரை பார்த்து கேட்டேன், ஏன்? அப்போ எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. கர்த்தர் பேசுவார் பாருங்க, அருமையா பேசுவார். என்ன சொன்னார்னா, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். பாட்டு வாயில நிக்குது, வசனம் வர மாட்டேன். ஐயா இரக்கம் உள்ளவரே, மன நிரக்கம் நிறைந்தவரே, நீடிய பொருணம் உம்மை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாரம் உம்மை அன்பு நிறைந்து வாழ்பவரே. என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. கூப்பிடும் யாவருக்கும் இருப்பவரே, கூப்பிடும் யாவருக்கும் அருகில் இருப்பவரே, குரல்களை கேட்டு விடுதலை தருபவரே, குரல்களை கேட்டு இயேசு ராஜா இயேசு ராஜா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே, ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாளெல்லாமே. என்ன பண்ண? என் பாவத்தை மறைக்கிறவன் போட்டிருக்க. பக்கத்தில் ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி ஓடுது. பண்ண தப்பு அவ்வளவும். வேலை செஞ்ச இடத்துல எடுத்துன்னு வந்த கேசட்டு, பின்னு, ஜெம் பின்னு, வெள்ளை பேப்பரு, கார்பன் பேப்பரு, எல்லாம் சிசரு
ஸ்டேப்லரு எல்லாம் கண்ணுக்கு முன்னால ஓடுது, டிக்கு 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 டிக்குன்னு. அப்படியே முழங்கால் போட்டேன். ஐ நோ ஐ எம் எ சின்னர். எனக்கு தெரியும் நான் பாவி. இப்போ ஒரு முறை மன்னிச்சிருங்க. நான் நல்லாயி நான் வேலைக்கு போகும்போது அவ்வளோத்தையும் கொண்டு போய் வச்சிருவேன். ஐ வில் டேக் பேக் எவ்ரிதிங் இஃப் யூ கிவ் மீ ஹீலிங். அவ்வளோதான். அந்த ஜெபம் போட்டு ஜெபம் பண்ணிட்டு உட்காந்த பாருங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு சாவு போயிடுச்சு, பயம் போயிடுச்சு. என் மனைவியை பார்த்தா ஐயோ நீ இப்படிலாம் ஆக மாட்டேன்னு சொல்லணும்னு தோணுது. என் குழந்தைய பார்த்து டேய் நீ 9 வருஷம் ஏற்படா, அவங்க அப்பா கூட ஏற்படான்னு சொல்லணும் போல தோணுது. இப்படிலாம் வர்றது மனசுல. கொஞ்ச நேரத்தில் பசி வந்துடுச்சு. எது வரலையோ வந்துடுச்சு. என் மனைவி கண்ணு திறந்து என்ன பார்க்குறான், தூக்கத்தில் அதை கேட்க. நாங்கள் அம்மா பசிக்குது துடுக்குன்னு எரிச்சு அந்தம்மா. ஏன்னா இவ்வளோ நேரம் வானான்னு சொன்னேன். என்னது பசிக்குது எதனா கூட என்ன இருக்குது தெரியல, பார்க்குறேன் போய் இருக்கிறது என்னத்தையும் போட்டு கொண்டு வந்துச்சு, அடிச்சு தள்ளன உள்ள. ஐ வாஸ் ஆல் ரைட். 25 வயசா, இப்போ 64 வயசு. எத்தனை வருஷத்துக்கு முன்னால பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. Glory to God. உன்னை வாழ வைக்கும் தெய்வம் அவர். உனக்குள்ளே வந்து உனக்குள்ளே தம்முடைய ஆவியாய் மகிமையாய் இருந்து உன் பாவங்களை உணர்த்தி உன்னை விடுவித்து வாழ வைக்கும் தெய்வம் அவன். ஆட்டா வருது, நேரம் தான் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் அபிஷேகத்தின் மகிமை. அடுத்தது அப்பா அப்படின்றீங்களா, அபிஷேகத்தின் மேன்மை, அக்கினியின் மேன்மை. அடுத்தது நான் சொல்றது அக்கினி. இந்த வார்த்தையை கவனிங்க. காலையில தான் எழுதுனேன், இங்க உட்காந்து தான் எழுதுனேன். கடகடன்னு சொல்றேன். ஒன்னொன்னையும் வாசித்து உதாரணம் சொன்ன நேரம் ஆகுது. இருந்தாலும் கேட்கணும்ல. ஏசுநாதர் 3 நாள் பேசினாருவே, சோறு தண்ணி இல்லாத உட்கார்ந்து இருந்தான். நம்ம ஆளுக்கு தான் அப்பப்போ பாத்ரூம் வந்துடுது, பசி வந்துடுது, தண்ணி தாகம் வந்துடுது, இருந்துக்குன்னே குடிச்சுக்கிறது, தூக்கம் வந்துடுது, தூங்கி தம்முன்னு ஓடுறது. ஒரு ஆள் உளுந்து நெத்தி இவ்வளோ பெருசா வீங்கி போச்சு. இதுக்கு ஜெபம் வர நெத்தி வீங்கி போச்சு. எப்படியா வீங்கி போச்சு? தூங்கி ஊத்துட்டியா எங்க கூட்டத்தில்? நல்ல வேலை மாடியில் உட்காந்துல அந்த ஆளு. இந்த அக்கினியை குறித்து பேசுவது ஆவியானவர் எனக்கு கொடுத்த காண்பித்த நபர் யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் நமக்கு தெரியாது, அவரை பத்தி எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். அக்கினி இல்லாம ஒருத்தன் அக்கினியை பேச முடியாது. A man without fire cannot talk about fire. அவர் சொன்னாரு இயேசுவை பத்தி, நான் உங்களுக்கு ஜலத்தினால், அவரோ உங்களுக்கு அக்கினியினால். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஒரு அபிஷேகம் நிறைந்த ஒரு பாத்திரம். ஒரு மனுஷன் மேல அக்கினி இருந்துச்சுன்னா என்ன சம்பவிக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தால், அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று அவன் வாயில இதுதான் வரும். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. எத்தனை காலம் இயேசுவையும் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் நீ பேசிக் கொண்டிருப்பாய்? எத்தனை காலம் இயேசுவை தள்ளிவிட்டு உன் இஷ்டம் போல திரிந்து கொண்டிருப்பாய்? மனம் திரும்பு. இது அவருடைய பிரசங்கம். முதல் வார்த்தையே பாருங்க, யோவான் ஸ்நானகனை பத்தி பிரசங்கத்துல முதல் பிரசங்கம் மனம் திரும்பு, மனம் திரும்பு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் இதுதான். மனம் திரும்புங்க, எதுலையாவது மனம் திரும்புங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன் ஜெபம் பண்ணி உபவாசத்துல, இன்னும் எதுல மனம் திரும்பணும்? நான் அவர் காமிச்சார், நான் லிஸ்ட் முடியாது.
எவ்வளவோ டிக் போட்டுக்கினே வந்தாலும் இன்னும் நிறைய இருக்குது டிக் போடுறது. எத்தனையோ காரியங்கள் விட்டுட்டோம், இன்னும் எத்தனையோ காரியம் விட வேண்டியது இருக்கு. எத்தனையோ காரியத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கார், இன்னும் எத்தனையோ விடுதலை பெற வேண்டியது இருக்கு. நேற்று பிரசங்கத்துல நம்ம கேட்டோம், இதயத்துல தவறான எண்ணங்கள் இருந்தா நீ விபச்சாரம் செய்யல, ஆனா இதயத்துல விபச்சாரம் செய்தாயிற்று. பாருங்க, சிந்தனையில விபச்சாரம். இயேசு தான் சொன்னார், கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஐயோ கல் எடுத்து கொறியணும் மோசே எங்களுக்கு சொல்லி இருக்காரு. இயேசு கீழே எழுதினார், விரலை கொண்டு எழுதினார். அவருக்கு பேனாவே விரல் தான், அது தங்க பேனா. அது என்ன எழுதினாரு? ஒவ்வொருத்தரும் பாவத்தையும் எழுதியிருப்பாரு. மோகன் சிங்கா ராஸ்கல் நீ இது செஞ்ச, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பேரையும் எழுதியிருப்பாரு. பார்த்தான் பார்த்தான் பார்த்தான், எம்மா நானும் போறேன், எனக்கு உள்ளெல்லாம் கீழே போட்டு ஓடியே போயிட்டான். மனம் திரும்ப, மனம் திரும்ப. இரண்டாவது, அக்கினியின் மேன்மை என்ன செய்கிறது? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 11:12. யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ண, அக்கினியினால் நிரம்பி இருக்கிறவன் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுவான். பலவந்தம் பண்றதுன்னா என்ன? பல்யுத்தம் பண்றதுன்னு அர்த்தம். You will rock the heaven, shake the heaven. ஆண்டவரே 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 ஆண்டவரே. யோவான் ஸ்நானனுக்கு முதல் போட்டு இயேசு சொன்னார், started from John the Baptist. பலவந்தம் பண்ணுங்கள், பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுங்கள். Don't leave it quiet. நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 3 நாள் கூட்டம் வந்துச்சு, போ 3 நாள் சாப்பிட்டோம், சோத்திரம் கர்த்தருக்கு சோத்திரம் போய் 1 வருஷம் தூங்கிட்டு உட்கார. பரலோகத்தை ஆசைங்க. ஆவியானவர் உனக்குள்ளே அக்கினியா இருந்தால் நீ சும்மா இருக்க மாட்ட. கூப்பிடுவாய், கர்த்தரை கூப்பிடுவாய், கர்த்தம் போட்டு கூப்பிடுவாய். எங்கே எங்கே எங்கே? ஏன்? Why are you quiet? Heaven. நேற்று ராத்திரி நாங்கள்லாம் ரொம்ப நேரம் முடிச்சிருந்தோம், ஏறக்குறைய 12 அப்படி ஆயிடுச்சு எல்லாருமே. We were rocking heaven. பரலோகமே பரலோகமே கேளு, பரலோகமே கேளு, கேளுங்க, சும்மா விடாதீங்க, திருப்பி திருப்பி கேளுங்க, பதில் வர வரைக்கும் கேளுங்க. உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, உன்னோடு இருக்கிறவர்களுக்காக, இனத்தாருக்காக, ஜனத்தாருக்காக, சுத்தி வாழ்கிற மக்களுக்காக, உன் தேசத்துக்காக, உன் ஜனத்துக்காக, அதிபதிகளுக்காக, உன்னை ஆளுகை செய்கிறவர்களுக்காக பரலோகத்தை அசை. சும்மா தூங்குறவனுக்கு கிடைக்காத அந்த கிருபை, உட்காந்து கதை சொல்லிடுவா. அது இப்படியாக்கும். அவன் என்ன பண்ணானோ, அவன் உணர்ந்துட்டான், அவன் நின்னுட்டான், அவன் வழுக்கிட்டான். நீ போட்ட தோல்ல தான் அவன் வழுக்கி விழுந்தான். ஜெபிக்க வேண்டிய நீ வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை போட்டடா அவனுக்கு. ஒருத்தன் விழுந்தவனுக்காக நீ அழுதியா? விழுந்து போன ஒருத்தனை பத்தி வாட்ஸ்அப்ல ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிய. அவன் விழுந்தானோ விழலையோ, விழுந்தாலோ விழலையோ, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் போட்டு அனுப்புறீங்களே, அவனுக்காக பரலோகத்தை ஏன் பலவந்தம் பண்ணல? Why you people did not pray for them? உன் பொண்ணுக்காக, உன் பையனுக்காக இருக்கிற ஏக்கம் இன்னொரு பிள்ளைக்காக இல்லையே, இன்னொரு ஊழியக்காரனுக்காக இல்லையே, இன்னொரு விசுவாசிக்காக இல்லையே. சபையில ஒருத்தன் கெட்டு போயிட்டா, ஐயோ போயிட்டான் போயிட்டான் போயிட்டான்னு பேசுறேன். வெக்கமால நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் சொல்றதுக்கு. யோவானை குறித்து இயேசு சொன்னார், அவன் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. மூணாவது, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், மார்க்கு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன செய்து பாருங்க.
தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றார். அக்கினி இருந்தா பலத்த செய்கைகள் விளங்கும். இது அக்கினுடைய மகிமை, மேன்மை. நீ ஒண்ணும் போய் பலத்த செய்யணும்னு செய்யல, அது செய்யும் தான் வேலையை. ஒரு முறை ஒரு ஊழியத்துக்கு என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு இருந்தார். மகிமையாய் பிரகாசிக்கிற ஒரு ஊழியக்காரன். கொஞ்சம் முன்ன பின்ன போனேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக. இப்போ அந்த ஊழியக்காரர் கீழே பெரிய கூட்டம் நடந்துக்கிட்டு ஆயிரக்கணக்கான ஜனம் உட்கார்ந்துருக்கு. இந்த மண்டபத்தில் மேலே அவர் உட்கார்ந்துருந்தார். கூட சில அவருடைய உதவி ஊழியக்காரர்கள். மோகன் சிங் வந்திருக்காரு. நாங்கள் கூப்பிட உள்ள போனேன். அவர் ரொம்ப நல்லா வருத்தத்தோடு, கூட்டம் நடந்துருக்குது, இவர் கம்முன்னு உட்காந்துருக்காரு. கீழே போட இவர் அங்கே பாட்டு பாடின்னு ஆராதனை நடக்குது. அவர் சொன்னார், மோகன் சிங் ஒரு ஜோம் பண்ண பாணி. நான் அவர் முன்னால் போய் நின்னேன். ஒரு கை இந்த போலீஸ்கார் கருப்பு நூல் போட்டிருப்பாங்க பாரு, விசில் வச்சிருமா, கருப்பு நூல் போட்டிருப்பாங்க. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு தான் கருப்பு கொடுத்துருப்பான். அந்த கருப்பு போட்டு அந்த கருப்பு கயிறு ஒரு கையில் கட்டின மாதிரி நான் பார்த்தேன். ஆனால் உங்கள் கையில் அப்படின்னு அப்படி கை காமிச்சேன். உங்கள் கையில் இந்த கையில் ஏதோ கட்டியிருக்கு சொல்ல வரேன். அந்த கையை தானே காமிச்சேன். தூக்கி வீசிச்சு பாருங்க. தேவ மனுஷனை தூக்கி வீசி உருண்டு பரண்டு எழுந்து சட்டையை கொண்டு போட்டு மாட்டிட்டு திப்பு திப்பு திப்புன்னு இறங்குறாரு கீழே கூட்டத்துக்கு. கூட்டம் முடிச்சு வந்து சொன்னாரு, கர்த்தர் அவனை கூட்டிட்டு வந்தாரு. அந்த ஒரு நிமிஷம் அவனுக்கு வெளிப்பாடை கொடுத்து கையை நீட்டினா அவனுக்குள்ள இருந்த அக்கினி என் கட்டை அறுத்தது என்று சொன்னான். அக்கினி அவித்து விடும். போய் அழுதலாம் ஜெபம் பண்ண வேணாம். The fire in you. சில வீட்டுக்கு சும்மா போ, அது உள்ள இருந்து கூப்பிடும், கத்தும் பார். உனக்குள்ள இருக்கிற அக்கினி சும்மா இருக்காது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நானும் நூற்றுக்கணக்கான அனுபவங்களை சொல்லுவேன். என் கூட இருக்கிற ஊழியக்காரங்க, என் கூட இருந்த போதகர்கள், அந்த காலத்தில் இருந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்க, இப்போ பெரிய ஊழியக்காரங்களா இருக்காங்க, சொல்லுவாங்க, பிரதர் அந்த கூட்டத்தை நடத்தணும் பாஸ்டருங்க. அதுக்கப்புறம் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். சும்மா இருந்த பொம்பளை நாக்க நீட்டி நிக்குது பிரதர். ஏன் நீட்டுது? உனக்குள்ள அக்கினி. சொல்லுங்க, எனக்குள்ள அக்கினி. சொல்லுங்க, உனக்குள்ள அக்கினி இருந்தா என்ன நடக்கும்? பலத்த செய்கைகள். யோவானை குறித்து சொல்லப்பட்டுகிறது, பலத்த செய்கைகள் நடக்கிறது. இங்க சொல்லலாம், யோவான் ஒரு அற்புதமும் செய்யவில்லையே, பைபிள்ல இப்படியும் எழுதியிருக்கேன் அப்படியும் எழுதியிருக்கேன். இந்த வசனம் என்ன சொல்லுது? திருப்பியும் படிங்க, எல்லாரும் காதுலயும் கேட்கட்டும். அவருடைய பேர் பிரசித்தமானபடியினால் ஏரோது ராஜா அவரை குறித்து கேள்விப்பட்டு, யோவான் ஸ்நானன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் அவனிடத்தில் இந்த பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏன் சொல்றான்? யோவான் ஸ்நானக ஏன்ச்சா பலத்த செய்கைன்னா யோவான் செஞ்சிருக்கான் இதே கிரியைய. This fellow Herod has seen it. வேதம் சொல்லுது, மத்தேயு 16:14, மார்க் 8:28, லூக்கா 4:9-19. ஒரு வசனம் வாசிங்க. 16:14. அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் உம்மை யோவான் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார்கள். யோவான் ஒரு தீர்க்கதரிசி. He was a prophet. அக்கினி தீர்க்கதரிசன அபிஷேகத்தை உன்மேல் ஊற்றும். நீ ஒரு தீர்க்கதரிசியா வெளிப்படுவாய். உங்கள் வாயிலிருந்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வரும். தீர்க்க தரிசனமாய் பார்ப்பீர்கள்.
தீர்க்க தரிசனமாய் பேசுவீர்கள், தீர்க்க தரிசனமாய் செயல்படுவீர்கள், தீர்க்க தரிசனமாய் கிரியைகளை நடப்பிப்பீர்கள். நீங்கள் ஒரு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுவீர்கள். இது ஒரு மகிமையான அபிஷேகம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அதெல்லாம் பார்க்க கூடாது. இதெல்லாம் நடக்கும்ல. நான் தான் சொல்லி தானே இருக்கேன். இவங்கிட்ட அங்குதான் பார்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அக்கினியாய் உனக்குள் வாசம் பண்ணினால் உன் வாயிலிருந்து தீர்க்க தரிசனம். தீர்க்கதரிசியினுடைய கண்கள், காதுகள், நாவு, கைகள், சரீரம், நிழல் எல்லாமே அக்கினியா இருக்கு. அல்லேலூயா. ஷமல தீனமா ஹக்கா தூரபா ஹாத்யா. ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை அநேகரை தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவாராக. உங்கள் மேல இந்த ஆவியை ஊற்றுவாராக. நீங்கள் எழுந்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஓ கர்த்தருக்கு மகிமை உண்டா. மோசே சொன்னா, ஏய் அவர்கள் மாத்திரமில்லை, நீங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொன்னால் நல்லமா இருக்கும். இங்க வந்திருக்கிற இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் அத்தனை பேரும் தீர்க்கதரிசிகளா இருந்தால் எவ்வளவு நலமா இருக்கு. இந்த குழந்தைகள் கூட தீர்க்க தரிசனம் சொன்னால் எவ்வளவு நலமா இருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சின்ன பசங்கன்னு கூட வச்சுக்காதுங்க. அதை கொண்டு போய் விட வேண்டிய கிளாஸ்ல. ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் பரீட்சைக்கு வந்துச்சு, அவனுக்கு பரீட்சைக்கு படிக்கிறான் பாஸ்டர். நான் என்னமோ பெரிய 10th 12th காலேஜ் நினச்சினேன். என்ன படிக்கிறேன்? எல்கேஜி. அட பாவத்தை, எல்கேஜி படிக்கிறதுக்கு அது மீட்டிங் கூப்பிட்டு வரல. அப்புறம் அவனுக்கு எதனா கை கால் இழுத்துக்குச்சுன்னா கூட்டிட்டு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நேற்று என்ன கிளாஸ் எடுத்தேன்னு என்கிட்ட ஒரு பொண்ணு சொல்லுச்சு. உங்க டீச்சர் பேர் பால்தாய். சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. தலைமையில கை வச்சு பேய் பிடிச்ச பேர் கூட்டு வராதுங்க. பைத்தியத்தின் ஆவி பிடிச்ச பேர் கூட்டிட்டு வராதுங்க. வெறி பிடிச்ச பேர் கூட்டிட்டு வராதுங்க. நல்லா இருக்கும்போது கூட்டிட்டு வாங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நிறைய பேர் எப்போ தெரியுமா கூட்டு வருவாங்க? என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணும், ஏன் ஒரு மாதிரி இருக்கான். நல்லா இருக்கும்போது அவனை விட்டு இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டான். என்ன பண்றான்? கேட்கவே மாட்டான், குறைக்கிறான், அடிக்கிறான். அடிக்கதான் செய்வான். நீ அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கலன்னா அவன் அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிச்சிடான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். லூக்கா 7:20. பைபிள்ல லூக்கா இல்லையோ? அந்தபடி அவர்கள் அவரிடத்தில் வந்து, வருகிறவர் நீர்தானா? வருகிறவர் நீர்தானா? அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா? ஆஹா, வருகையை குறித்து, இயேசுவின் வருகையை குறித்து அவனுக்குள்ள இருந்த கேள்வி ஜனங்களை பார்த்து கேட்கிறான். Where are you coming? Is it you, Lord? உங்களுக்கு தெரியுமா இயேசு வருகிறார், இயேசு வரப்போகிறார். வருகை குறித்து பேசுமையா அக்கினி, வருகை குறித்து பயத்தை கொடுக்குமையா அக்கினி. இந்த பயம் இல்லாததால இன்னைக்கு அத்தனை பேர் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒடியும் போதையும் விபச்சாரம் வேசித்தனமும் திருடும் பொய்யும் பித்தலாட்டமும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? வருகைக்கான பயம் இல்லை. இயேசு வருகிறார், இயேசு மீண்டும் வருகிறார், அவர் நியாய தீர்க்க வருகிறார். வேதம் சொல்லுகிறது, அறுவடைக்கு நிலம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவ தூதர்கள் அறுவடை செய்வார்கள். கதரையோ, கதிர் எங்க போடுவாங்க? களஞ்சியத்தில் சேர்ப்பார்கள். பதரை எங்க போடுவாங்க? நீங்க பதரா கதரா நீங்களே தீர்மானம் பண்ணிக்கங்க. அவர் வருகிறார் என்று அக்கினி பேசிக்கொண்டே இருக்கும். வருகிறவர் நீர்தானா? எனக்கு தெரியாது, இது இப்படிலாம் பேச தெரியாது எனக்கு. அவர் சொன்னால், அந்த வெளிச்சம் வீசினால்
இந்த வார்த்தைகள் வெளிப்படும். God is coming. இயேசு வருகிறார். கேக்குதா காதுல? இயேசு வருகிறார். நீ அபிஷேகமோ அக்னியோ அபிஷேகம் இல்லையோ எதையாவது நினைச்சுக்கோ, எதையாவது பேசுகோ, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, இயேசு வருகிறார். அவரை குத்தினவர்கள் பார்ப்பார்கள், மார்பிலை அடித்து புலம்புவார்கள், ஐயோ என்று கதறுவார்கள். மலைகளே குன்றுகளே எங்களை மூடிக்கொள்ளுங்கள், மறைத்துக் கொள்ளுங்கள் என்று கதறுவார்கள். தப்பித்துக் கொள்ள வழி இல்லையா? Jesus is coming and he is coming very soon. I had he is coming very very soon. இந்த குழந்தை சொல்லுச்சு, நீ தானே சொன்ன இயேசு வருகிறார். பரலோகத்திலிருந்து இயேசு இறங்கி வருகிறார். நிறைய பேர் போறாங்க, சில பேர் பாதியில நிக்கிறாங்க. ஏன் பாதியில நிக்கிறீங்கன்னு பார்த்தா என்னங்க, செல்ல நோண்டிட்டு இருந்த. லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். யோவான் எல்லாருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் என்ன கொடுக்கிறேன். கொடுக்கறாங்க யோவானே? ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுப்பீர்கள். என்னிலும் வல்லவர் ஒருவர் அபிஷேகம் வருகிறார். அக்கினி உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அநேகரை ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்துவீர்கள், பரிசுத்த ஆவியிலே நிரப்புவீர்கள். உண்மையில இருக்கிற அக்கினி மற்றவர்களுக்குள்ள பாய்ந்து செல்லும். உங்கள் மேல இருக்கிற ஆவி கர்த்தர் மற்றவர்களுக்குள்ளே அமர பண்ணுவா. நீ அவராலே பெற்ற அபிஷேகம் உனக்குள்ளே மாத்திரமல்ல மற்றவர்களுக்குள்ளேயும் பாய்ந்து செல்லும். நீங்கள் யார் மேல் கை வைத்தாலும் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 15-16. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 11-12. வேதம் சொல்லுகிறது, கைகளை வைத்தார்கள். அப்போஸ்தலர் 13:1-2-3 கரங்களை வைத்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார்கள். யோவான் 20:23 இயேசு ஊதினார், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அக்கினி அபிஷேகத்தை மற்றவர்களுக்குள்ளே கொண்டு வரும். உங்கள் மேல் இருக்கிற ஆவியை நான் அவர்கள் மேல் அமர பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு பண்ணி இருக்கிறார் அல்லவா? உங்கள் மேல் இருக்கிற ஆவியை மற்றவர்களுக்கும் கொடுப்பார். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அனல் மூட்டி எரிய வீடு, அயல் மொழிகள் தினம் பேசு. அனல் மூட்டி அனல் மொழி ஆவியானவரே, உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. உனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். காற்றாக மழையாக வருகிறார், பனித்துளி போல் காலை தோறும் ஓடுகிறார். வற்றாத நீரூற்றாய் இதயத்தினற்றிலே வாழ்நாளெல்லாம் ஓடி நிரப்புகிறார். வற்றாத நீரூற்றாய் இதயத்தினற்றிலே வாழ்நாளெல்லாம் ஓடி நிரப்புகிறார். உனக்கு கிடைத்த இறைவன் விடுவே. மொழிகள் தினம் பேசு, மொழிகள் தினம் பேசுவே. ஆவியானவரே சொல்லுங்க, ஆவியானவரே
பணிவு தன்னடக்கம் தருகின்ற ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. பயமுள்ள ஆவியை நான் பெறவில்லை, பலன் தரும் ஆவியானவர் எனக்குள்ளே. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. சொல்லுங்க. எனக்கு கிடைத்த இறைவனின் கொடையை கொழுந்து விட்டு எரிய செய்திடுவே. லூக்கா 7:28 முடிக்க போறேன். லூக்கா 7:28 பாருங்க. அக்கினி என்ன செய்யுது பாருங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் சானை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி, பெரியவனாக்கும் அக்கினி. அக்கினி உனக்குள்ளே வந்தால் உன்னை சிறுமைப்படுத்தாது. சிறியவன் கூட பெரியவன் ஆயிடுவான். மொர்தெகாயை பெரியவனாக்கியது. எஸ்தர் 10:3 அப்படி சொல்லுகிறது. ஈசாக்கை பெரியவனாக்கியது, ஆபிரகாமை பெரியவனாக்கியது, யோசேப்பை பெரியவனாக்கியது, தாவீதை பெரியவனாக்கியது. அபிஷேகம் உங்களை பெரியவர்களாக்கும். சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை படிக்காதவங்க ஜனங்க. அப்பா சங்கர் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க. படிப்பே தெரியாது, அவங்களுக்கு படிக்கவே தெரியாது வேதத்தை. ஆனால் அவங்க நேர்ந்து மேடையில் நின்று இப்படின்னு பார்த்தாங்கன்னா ஊரில் இருக்கிற அவ்வளோ பேயும் ஓடி வரும். மேடையில் வந்து தலையை வச்சுக்கோம் ஸ்டேஜில். ஒன்றும் கிடையாது, படிக்க தெரியாது அவங்களுக்கு, படிப்பே அறியாதவங்க. கர்த்தருடைய வல்லமை இப்போ அவங்களை பெரியவனாக்கும். அபிஷேகம் நம்மை பெரியவனாக்கும். உங்கள் மேலே வந்திருக்கிற அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஆவியில் நிறைஞ்சு துள்ளி குதிச்சுங்களே, இவர் பெரியவர், இயேசு பெரியவர், அவருடைய அபிஷேகம் பெரியது. உங்களை சிறுமைப்படுத்தாது. சிறுமைப்படுத்தினவர்கள் மத்தியிலே உங்களை பெருமைப்படுத்தும், உயர்த்தி நிறுத்தும், மேன்மைப்படுத்தும். உங்களுக்குள்ளே மகத்துவங்களை கொண்டு வந்து சேரும். பேதுருவை பார்த்து திகைத்து போய் நின்னாங்க. யாக்கோபை பார்த்து திகைத்து போனா. படிக்காதவங்க இவனுங்க, படிக்காதவன் அவன். இவனுக்குள்ள எப்படியா இவ்வளவு அதிகாரம், இவ்வளவு வல்லமை? இயேசுவை பார்த்து உங்க அப்பா அம்மா கார்பெண்டர்ஸ், எப்படி உனக்கு இவ்வளவு அதிகாரம் வந்தது? The anointing makes us great. நமக்குள்ளே வந்து இறங்கி இருக்கிற, தங்கி இருக்கிற, பெருகி கொண்டிருக்கிற அபிஷேகம் நம்மை பெரியவர்களாக்கும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் தாவீது வர வர பலத்தான், வர வர விருத்தி அடைந்தான். சவுல் குடும்பத்தாரோ வர வர சிறுமுத்து போனார்கள். உன்னை பார்த்து கேலி பண்றவன், உன்னை கொல்லணும்னு நினைக்கிறவன், உனக்கு ஒண்ணுமில்லை, நீ போயிட்டு கேசி இனி பழைக்க மாட்டேன், தேர மாட்டேன்னு சொல்றவன் தேராம போயிடுவான். உனக்குள்ள இருக்கிறவர் உன்னை வைத்து கொண்டே போவான். சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு அபிஷேகத்துக்கு தடை பண்ணாதீங்க. உங்க பிள்ளைகளை கூட தடை பண்ணாதீங்க. பெரிய படிப்பு படிக்கிறாங்க பரவாயில்ல, அந்த நாட்கள்ல மாத்து. மற்ற நேரத்தில் அளவுதான் சர்ச்சு கூட்டு வா, அபிஷேக கூட்டத்தை கூட்டிட்டு போங்க. அப்ப படிச்சு என்ன கிழிக்க போகுது எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய படிப்பாளிங்க, அறிவாளிங்க எங்க கிட்ட வந்து தலைவணங்கி நிற்கிறாங்க ஜெபத்துக்கு. அவன் படிப்பு, அவன் அறிவு அவனை காப்பாத்தல, என் மேல இருக்கிற அபிஷேகம் அவர்களை காப்பாத்துறாரு. ஆஹா, சோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை உயர்த்துகிறார், புழுதியிலிருந்து உயர்த்துகிறார். அவன் மேல வந்த அபிஷேகம். 1 சாமுவேல் 16:13 அவனை கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நிரப்பினார். 2 சாமுவேல் 2:4, 2 சாமுவேல் 5:3,
இதெல்லாம் அவர் மேல் இறங்கின அபிஷேகம். 22:1 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் நாவை கொண்டு பேசுகிறார். ஏசாயா 61:1-2-3, ஏசாயா 11:1-2-3 வேதம் சொல்கிறது. லூக்கா 4:18-19 கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். The anointing. சும்மா ஒன்றும் இல்லாத வேட்டுகளை கர்த்தர் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். சட்டை கூட 3 சட்டை வச்சு வாழ்ந்தேன் நான். கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். சொல்லுங்கம்மா, ஆமென் சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. என்னை மேன்மைப்படுத்துகிற அபிஷேகம். அதனால தான் என்னை கர்த்தர் சொல்லும் போது சந்தோஷமா எழுதுனேன். இங்கே தான் எழுதுனேன் இந்த செய்தி. அக்கினி மேன்மைப்படுத்தும். அக்கினியின் மேன்மை எத்தனை சொன்ன? அக்கினியின் மேன்மை. லூக்கா 11:1 அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல. யோவான் என்னப்பா செஞ்சான்? ஜெபம் பண்ண என்னம்மா பண்ணா? அவனும் பண்ணா, மற்றவங்களையும் பண்ண வச்சான். The anointing fire will make you pray, make others also pray. கூடி ஜெபிக்கணும், கூடி கூத்தடிக்கிறது இல்லை. சோத்திரம் சொல்லுங்க. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், கார்ல ஏறினா ஜெபம் பண்ணும், ரூம்ல இருந்தா ஜெபம் பண்ணும், உள்ள போனா ஜெபம் பண்ணுவோம், வெளியே வந்தா ஜெபம் பண்ணும். We pray. அபிஷேகம் பண்ண வைக்க எனக்கு ஜெபமே பிடிக்காது, வேற வேலை இல்லடா. ஏசு அழைக்கிறார் என்ற ஒரு மகிமையான ஊழியத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போய் வச்சார். ஒரு மகிமையான தேவதாசன் சகோதரன் டிஜிஎஸ் தினகரன், அவர்கிட்டயே நிற்பேன் சார். அவர் கூடவே என்னை வச்சார் ஆண்டவர் ஊழியத்தில். ஆனா அங்க நான் கத்துக்காதது ஜெபம். வேலை கத்துக்கினேன், திறமையை கத்துக்கினேன், புத்தியை கத்துக்கினேன். அவங்க கிட்ட இருந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளணும்னு எனக்கு பிடிக்கல. ஒரு கூட்டத்துக்கு முன்னாலும் ஒரு உபாச நாளை வைப்பாங்க. எல்லா எவாஞ்சலிஸ்டும் கூப்பிடுவாங்க, வருவாங்க, எல்லாம் வந்து ஆசையா உட்காந்துருப்பாங்க. நாங்கள் மேடையில் கீழே உட்காந்து அவர் கூட நான் பாட்டு பாடுவேன், அவர் மைக்கில் பாட நான் பாடுவேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, இருக்கிறது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதுலேயும் கூட்டு மீட்டிங் வச்சிடறாங்களப்பா. வெறுப்பேன், அருவருப்பேன். ஐயோ உபவாச கூட்டமா அப்படின்னு நினைப்பேன். ஆவியானவர் வந்தாரு, எதை நான் வெறுத்தனோ அதை நேசிக்க வச்சுட்டாரு. உபாசம் ஜெபன்னா அவ்வளோ ஆசை. என் மனைவி நேற்று கூட சொன்னேன், இன்னைக்கா நேத்தா சொன்னேன். அப்பா வந்தாருன்னா ஐயோ வந்துட்டாரா, உபாசம். பிள்ளைங்களுக்கு இல்லை, எனக்கு. Prayer and fasting will become our life. தேவ பிள்ளையே, உபாசம் ஜெபமும் வாழ்க்கையில் இல்லைன்னா அக்கினி அமிஞ்சு போயிடும். ஹலோ, இந்த அக்கினிக்கு என்ன? உபாசமும் ஜெபமும். இந்த அக்கினி எரியணும்னா, தேவன் கொடுத்த அக்கினி எரியணும்னா உனக்கு தேவையானது உபாச ஜெபம். எத்தனை பேர் உபாசம் பண்ண வேணும் உபா கொடுக்குறீங்க இன்னைக்கு? சும்மா கைவிடாத. இப்படி ஜெபம் பண்ண போற, வாரத்துல 2 நாளாவது ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றோம். ஏந்து நிலை நீ தானா ஒன்னு கத்தர் ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா யாரு ஃபர்ஸ்ட் ஏந்து நிக்கிறது? சாப்பிட்றதுக்கு கூப்பிடல, அங்க இருக்கிறத விட்டுட்டு உபவாசத்துக்கு கூப்பிடுறேன். ஓகே, நீ கேமரா எடுக்கிறதுக்கு ஏன்ச்சா? அடப்பாடி, நான் உபவாசத்துக்கு ஏன்ச்சான்னு நினைச்சேன். நீங்க கூட ஏந்திக்க மாட்டீங்களோ? வெக்கமா இருக்குது எனக்கு. உங்க கூட இருக்கிறவங்க எத்தனை பேர் உபவாசம் பண்ணுவேன்னு ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு பொருத்தனை பண்ணுங்க. நான் உபவாசம் பண்ணுவேன் 2 நாளாவது. நான் 3 நாள் பண்றேன்னு சொல்றியா? பண்ணு போ, வானால. சகோதரர்களே, என்னதான் பண்ணுவீங்க நீங்க? உபவாசம் பண்றதுக்கு 2 பேரு
முன்னால 2 பேர் நிக்கிறது. கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. யோவான் ஸ்நானகன் புசிக்காதவன் குடிக்காதவன், வேதம் சொல்லுது. அவன் புசியாமலும் குடியாத வந்ததுனால அவன் பிசாசு பிடிச்சவன் சொன்னாங்க. ஏசு குடிச்சு சாப்பிட்டாரு, இவனுக்கு இவன் பிசாசு கூட இருக்கிறான்னு நாங்க மதுபான பிரியன் என்று சொன்னாங்க. Jesus fasted for 40 days. வாலிப பிள்ளைங்களா, உபவாச ஜெபம் வாழ்க்கையில் அவசியம். கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல நிக்கிறவங்க மேல ஒரு கிருபையை கொடுப்பாரு. உபவாசமும் ஜெபமும் உங்க வாழ்க்கையில தேவன் கிருபையாய் பாக்கியமாய் கொடுப்பார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஒரே ஒரு அழைப்பு, இன்னும் ஒரே ஒரு அழைப்பு. எத்தனை பேர் உபவாசம் பண்ணி ஜெபிக்க விரும்புறீங்க? ஏச்சு நிலுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஓ, எல்லாரும் ஏச்சனிக்க சொல்ல, எல்லாரும் ஏச்சனிக்க சொல்ல. உபவாசம் பண்ணுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு முன்னால போய் சொல்லிட்டு அப்புறம் தின்னு இருக்காத. வாரத்துல 1 நாளாவது 2 நாளாவது உபவாசம் பண்ணுங்க. வெறும் தண்ணி குடிப்பேன், டீ குடிப்பேன், மற்றதை சாப்பிட மாட்டேன். பரலோகமே இவர்களை பாரு, இவங்க பெயர்கள்லாம் எழுதுங்க. தேவ தூதர்களே, பணிவிட ஆவிகளே, இவர்கள் பெயர்களை எழுதி ஆண்டவரிடத்துல சப்மிட் பண்ணுங்க. இவர்களுக்கு ஜெபாவியை தாரும், உபவாசத்தின் ஆவியை தாரும். இவர்களும் ஜெபிக்கட்டும். இவர்கள் மூலமாய் அநேக ஜெப வீரர்கள் எழுந்திருக்கட்டும், அநேக ஜெப குழுக்கள் எழுந்திருக்கட்டும். அதற்கான ஒரு கிருபையை இன்றைக்கு கொடுப்பீராக. பரலோகம் கொடுப்பதாக, பரலோகம் கொடுப்பதாக, பரலோகம் கொடுப்பதாக, பரலோகம் கொடுப்பதாக, பரலோகம் கொடுப்பதாக, இந்த நாளிலே கொடுப்பதாக. ஜீசஸ், கொடும் 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 கொடும். உங்களை நிக்க வச்சுட்டேன், இப்ப உட்கார வைக்க போறதில்ல. எல்லாருமே நினைக்குங்க. இன்னும் 1-2 பாயிண்ட் மாதிரி நானே சொல்லிடுறேன், அப்படியே ஜெபம் பண்ணுவோம். யோவான் பாருங்க சீக்கிரம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கண்களுக்கு தரிசனங்கள் கிடைத்தது. தீர்க்க தரிசனம் மாத்திரம் இல்ல, கண்களிலே தரிசனம். கண்களை கர்த்தர் திறந்து விட்டார். அக்கினி கண்களை திறந்து விடும். இந்த அக்கினியின் மேன்மை தரிசனம் பார்க்க கிருபை கொடுக்கும். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக யோவான் 5:35 சொல்லுது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. சாதாரண விளக்கு இல்ல, அணைஞ்சு போன விளக்கு இல்ல, அணைந்து போக போகிற விளக்கு இல்ல, எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்றுவாராக. உங்களுக்காய் ஜெபிக்கிற வேலை. 10 குறிப்பு சொன்ன அக்னியின் மேன்மை, 7 குறிப்பு சொன்ன அபிஷேகத்தின் மகிமை. கர்த்தர் உங்களை இன்றைக்கு அபிஷேகத்தினால் நிரப்புவாராக. பைபிள் நக்கல் வச்சிருங்க.